கடைசியா இவன் என்ன நினைப்பான், நம்ம ஏஆர் சமையல்ல இருக்கும் போல இருக்கு, அதாவது அங்க பார்த்து இங்க பார்த்தா நம்மள போட்டோ எடுக்காரு நினைப்பாரு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த கல்யாண ஆல்பத்தை பிரட்டி பார்ப்பான். அப்பதான் நினைப்பாரு மாப்பிள்ள, நம்மளும் ஒரு சமயத்துல சிரிச்சிருக்கோம் ஐயா. ஏம்மா இதுக்குத்தான் அவன் கடைசியா ஒருக்கா ஞாபகப்படுத்துற சட்டாளப்பையா அன்னைக்கு அதுக்குதான் சொல்லிருக்கான் போல. சிக்னல் காட்டினாலே கொஞ்சம் விளாடியே சொல்லியிருப்பான்னு தப்பி எடுத்து தாதி கீழே போட்டு வடியா என்னடே, அதாவது பெண்களுடைய சிரிப்பு இடம் பொருள் ஏவல் அறிந்து சிரிக்கணும். ஏவல் செய்தா சிரிச்சுட்டு தானே இருப்பா, ஏவல் செய்தா சிரிக்க தானே செய்வாங்க. ஆமா இதையா நாம எந்த இடத்துல எங்க உட்கார்ந்துருக்கோம். இப்போ ஒரு கலகலப்பான விஷயம் சம்பவம் நடக்கும். இப்ப நம்ம கோயில் ஈஸ்வரி பத்ரகாளி அம்மன் கோயில திருவிழா சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. கலகலப்பா இருக்கணும், கோயில வந்திருக்கோம், நல்ல கலகலன்னு சிரிச்ச முகத்தோடு உட்கார்ந்துருக்கணும். மகாலட்சுமி உரை திருப்பா சோறு எப்ப தருவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அங்கேயே பார்க்க கூடாது. ஆமா ஆமா. இப்போ ஒரு தவிர்க்க முடியாத சூழல் நடந்திருக்கக்கூடிய நடக்கக்கூடாத சம்பவம் நடந்த ஒரு இடத்துல இருந்தோம்னா சிரிக்கவே கூடாது. அங்க போய் நின்று பேசாம வாயை பத்திட்டு அப்படியே உட்கார்ந்து பல்ல கட்டிட்டு இருந்தா சரியாகும். வந்திருக்காம அவ்வளவு பந்தாடிடுவேன். இல்ல நம்ம வில்லு பாட்டுக்காரங்க நம்மள சுபாமணி அக்கா சிரிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு நல்லா வாய் விட்டு சிரிப்போம். ராத்திரி 12 மணி சிரிச்சா போதும், பக்கத்துல படுத்து நெஞ்சு வலி வந்து வேற அவரை ஜிஹெச் கொண்டு போயிருவான். ஆமா என்னன்னு ஆகியனால் பெண்களுக்கு பொன்னகைகளை விட புன்னகை அழகு என்று சொல்வார்கள். ஆமா பார்வதி சிரித்தாய் இந்த உலகமே அழிந்து விட்டது. ஆமா பார்வதி என்னையா நான் உண்டு, என்னுடைய படியளப்பு உண்டு சொல்லி என் ஜீவனை வச்சுக்கிட்டு சும்மா தானே உட்கார்ந்துருந்தேன். மாவே இருந்தேன். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியுமா ஆடுங்கன்னு தேர இழுத்து தெருவில் கொண்டு விட்டுட்டியம்மா. என்ன ஆச்சுது பாரு. கவலைப்படாங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் என்று நேரம் வந்துட்டாங்க. ஆமா இவங்க அங்க வராங்க, செந்தாமரை பொய்கை நடந்து வர்றாங்க. பொய்கை வனத்திலே வந்த தாமரை பொய்கையில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் வருகிறார் கருடையாழ்வா. அப்பனே நீங்களும் அம்மாவையே இந்த பூமியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்பா எப்பா நீங்க கருடாங்க என் காதுல ஏன் குருடான்னு கேக்கு செவியை தொடச்சு ஐயா. அத அவன் தவையிலக்காரன் ஐயா அப்பனே எல்லாம் உங்க அம்மா கிட்ட எம்மா எம்மா என்னப்பா என்னமா நடந்துச்சு எல்லாம் கொப்பங்கிட்ட கேளு. 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க. நான் ராஜாகமங்கலம் வரைக்கும் போயிட்டு வரேன். தவறு செய்தவர்கள் கீழ மாறதான் வெட்டி போங்க, மேல வர வரணும். இந்த பாருங்க ஐயா, தவறு செய்தவர்கள் என்றாவது தான் செய்தது தவறு என்று உணர்ந்து பேசுவார்கள். தப்பு செய்தவே நான் செய்தது தப்புதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்கன்னா உலகில தண்டனை குறைக்கப்படும். இதுல உங்க அம்மா பார்வதி மட்டும் இது விலக்கு. அதானே நான் உன்னை என்னுடைய படிகளுக்கு உத்தியோகம் பண்ண வேண்டிய சிவனே என்று உட்கார்ந்திருந்தேன். பேசாம உட்கார்ந்திருந்தேன். பார்த்து ஆடுங்க அம்மையா. அதுக்கு பிறகு பார்வதி இல்ல சொல்லிட்டா, அதானே என் பொண்டாட்டி இல்ல சொல்லிட்டா. இவ வார்த்தையை கேட்டு கைலாச மலையில் நடந்து ஆடினேன். 16 வருடங்கள் மரம் மட்டை மனித இடலும் தட்டி தாமரைகள் அத்தனையும் அழிந்து போய்விட்டது. ஐயோ உலகம் அழிஞ்சு போச்சா? சரி மகனே, என்ன பரி இந்த உலகம் அழிஞ்சு போச்சு, நீ எதுக்கு இங்க வந்த? நான் சிவதரிசனம் செய்வதற்காக வந்தேன். சிவதரிசனம் செய்வதற்கான இடம் இது அல்ல. ஐயோ அது என்ன பண்றது? சரி வந்த புள்ள சும்மா போகிறேன், உனக்கு ஒரு வேலை தரம்பா. உலகம் அழிந்து விட்டது. அழிந்த இந்த பூ உலகத்திலே அழியாத மெய்ப்பொருள் ஒரு குட்டையோ ஒரு மட்டையோ ஒரு நெட்டையோ ஒரு கட்டையோ ஒரு துரும்போ ஏதாவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சதை எடுத்துருவா அப்படின்னா இதோ வருகிறேன் என்று செந்தில்வான் கருடையாழ்வான் அப்படி சுத்தி பார்க்கக்கூடிய வேளையில் நேரத்தில் ஒரு சுரம் மாத்திரம் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. அவன் நகர்ந்தால் குளிக்கிறான். ஈசனுடைய இடத்தில் கொண்டு வைத்தார். அந்த பாத்திரத்தில் 2 அறைகள். நேர பாத்திரத்தை பிரிச்சு பார்த்தாரு, பகவானுக்கு பழக்கம் ஆயிட்டு. ஏன்னா அந்த பாத்திரத்தில் 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு அறையில் ஒரு ஆடவனும் மறு அறையில் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தார். இத பார்த்த ஆண்டவன் கேட்கிறார், அப்பனே உலகமே அழிந்து விட்டது, அழிந்த உலகத்திலே அழியா பொருளாக இருவரும் காட்சியளிக்கின்றீர். யார் நீ? என்னுடைய பெயர் வள்ளுவன். வள்ளுவ பெருமான். அடுத்தால இருக்காங்க, இது யாரு? திருமோளா? என்னுடைய மகள் திருமகள். உலகம் அழிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் எப்படி அழியாம இருக்கீங்க? சுவாமி என்ன பண்ணி? நான் ஒரு விவசாயி. அப்படின்னா என்னுடைய வேலை விவசாயி. நீ விவசாயி. காலையில எந்த சொன்ன உளுந்து எழுது. எங்க நடு வீட்டுல விழுவியா நடு ரோட்ல விழுவியா? நடு ரோட்ல விழுந்தா வட்டிக்கார அடிச்சிட்டு போயிரும். மயக்காட்டுல விழுவையா? ஏறு கலப்பு பிடிச்சு விழுகிறது. நீ விவசாயியா? நம்ம நாட்டில் முதுகெலும்பே விவசாயம் தான் சொன்னாங்க. விவசாயம். இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா முதுகெலும்பே இல்லாம இருக்கு. நாடு முதுகெலும்பு இல்லாம. முதுகெலும்பு இல்லன்னு. ஏன் அப்படி சொல்ற? விவசாயம் அழிச்சிட்டுலாம் இருக்கு. யார் சொன்னவங்க? விவசாய பூமியில எல்லாம் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க இருந்து வர விவசாயம்? விவசாய நிலத்துல வீட போடுறேன். வீட்டுக்கு மேல மாடி போடுறேன். மாடிக்கு மேல மாடி தோட்டத்தை போடுறேன். கீழே இருக்க விவசாயம் மாடி தோட்டத்துக்கு மேல வந்துச்சு. அங்க பலாப்பழம் காய்க்குது, தேங்காய் காய்க்குது, மாங்காய். மெதுவா வாழை கொலை போடுது, தேங்காய் கொலை காய்க்குது, புளியங்காய் பூக்குது.
உக்கு காய்கி எல்லாம் மேலே இருக்கு இந்த பார்ப்புல என்னனே விவசாயம் ஒரு நாள் அழியா விவசாயம் நிலத்தை தான் அழிச்சிட்டு இருப்பான். நிலத்தை தான் அழிப்பாங்க. ஆமா. ஏ அப்பனே என்னையா சரி அப்படி நீ வந்து பயங்கர வேலை செய்து தினம் தினம் என்னுடைய மகள் எனக்கு கஞ்சி கோரி வருவது வழக்கம். சமயத்திலே கஞ்சானது கோரி வரும்போது வானமானது இரட்டவில்லை, மழையானது பொழியவில்லை. இல்லை காட்டாண்டு வெள்ளம் கரைபுறம் ஓடி வருவது கட்டி கட்டிலை கட்டி கொண்டு வந்த பாத்திரத்தில் இருந்த கஞ்சை கீழே கொட்டிட்டு பாத்திரத்தை 2 அறைகளாக பாவித்து ஒரு அறையில் நானும் அந்த அறையில் என் பிள்ளையமா பாத்திரத்துக்குள்ள நாங்க வந்தோம். எப்பா இப்பதான் தெரியுதுனே ஏன் நம்ம நாட்டுல பஞ்சம் வந்திருக்கு. 2 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல அன்னைக்கு ஒரு மனுஷன் சாப்பிட்டுருக்கியா. அப்ப ஏன்டா இந்தியாவுல பஞ்சம் வராது? ஏன்னே 2 பேர் உட்கார அளவு சைஸ்ல உள்ள பாத்திரத்தை யாராவது சாப்பிட முடியுமா? நீ தானே என்ன சொன்ன அந்த கஞ்சியை கீழே கொட்டி 2 பேர் பாத்திரத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாங்க. இந்த வள்ளுவருடைய தன்மை என்று சொன்னா ஐயா என்ன ஒரு பெரிய மலை போல் வர வேண்டும் யாரும் அவர் உருவத்தை பெருசா ஆக்குவார். அம்மாடி சரி சிறிய மணலா வரணும்னா ஒரு மணலா வருவார். கண்ணுக்கு தெரியாது கடுகு விட சிறிதானி அணுதாக வர வேண்டும் யாரும் ஒரு அணுவா வருவார். கண்ணுக்கு தெரியாதோ உலகத்துக்கே தெரியுமாப்பா எப்படி அணுவ நீ கண்ணுக்கு தெரியாதுங்க. எந்த அனுபவிச்சுட்டு இந்த தீப்பெட்டி கம்பெனில வேலைக்கு போறா இல்லையா நம்ம தமையிலக்காரங்க அக்கா பிள்ளை? ஆமா ஆமா அந்த அனுவா அவ இல்லையோ கடவுளை அவ வரகம் சரி போவா வேலை. சரி வண்டி வந்து கூப்பிட வரும். ஆமா வண்டிக்குள்ள ஏறி பின்னாடி போய் உட்கார்ந்தா பின்ன முன்னாடி பேர் தானே அப்ப உலகத்துக்கே தெரியும் ஐயா அணுவ நீ கண்ணுக்கே தெரியாதுங்க. இந்த பாரு கண்ணுக்கு தெரியாதது அணு என்று சொல்வாரு. ஆமாண்ணே அந்த அணுக்களாக வர வேண்டும் யாரும் அணுக்களாக வருவார். ஓ சரி தன்னுடைய உருவத்தை குறுக்கி அந்த பாத்திரத்துல போய் உட்கார்ந்து வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அப்படி ஆமா உடம்புக்குள்ளையா அந்த வேளையில் சரிதான் இருவரையும் அமர்த்தி விட்டு ஆண்டவன் சொன்னார். என்ன சொல்லுகிறா வள்ளுவ பெருமானே உலகம் அழிந்து விட்டது. சரி இனி பிறக்க போவது கலி. இந்த கலி உலகம் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணன் வீட்டுக்குள்ள முன்ன அண்ணன் அத்தான் ஆகிருவான், மச்சான் பெத்தப்பன் ஆகிருவான், பெத்தப்பை சித்தப்பன் ஆகிருவான், பெத்தம்மா சக்கரத்தி ஆகிருவா. உலகம் இனி இது படிதான் களி முத்தி இனி முட்டை போடுறதுக்கு மட்டை கொடுத்து பார்த்தோம். இனி வரும் கலி உலகத்திலே சரிதான் இனி நாம் படைக்கக்கூடிய புது உலகத்தில் நீங்கள் இருவரும் கணவனும் மனைவியாக வாழி சம்மதமா உனக்கு கரிமதமா இருக்கு. ஆமா அதாவது சாமி நீங்க பட்டாருன்னு கேட்டீங்க. நான் கேட்டுட்டேன். நான் சட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது என் பிள்ளை. ஓ பிள்ளை அவளுக்கு விருப்பம் இருக்கா? அவட்ட கேட்கட்டுமா? அம்மா திருமகளே அம்மா திருமகளே என்னப்பா இனி வரும் உலகத்திலே இவரே உனக்கு கணவனாக வர உனக்கு சம்மதமா? சரிபூர்ண சம்மதம். பிள்ளைக்கு சம்மதம் வந்துட்டு. பிள்ளைக்கு சம்மதமா? எப்பா உனக்கு எப்படி? பிள்ளைக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். சம்மதம் தான். அப்படி என்று இருவரையும் ஓரறையிலே அமர்த்தி வைத்த ஆண்டவன் சொன்னான் கருடா ஆளிலே மேல் பள்ளி கொண்டதெங்கிறாய் வளர்த்த ஸ்ரீமநாராயணமூர்த்தி. அவர் யார் சொன்னதாக நீ அழைத்து வர வேண்டும். அப்படி என்று சொல்ல